வெல்கம் டு கேபிள்ஸ் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுஜிகுரா 9030S ஸ்ப்ளைசிங் மிஷினில் புதுசாக கொடுத்துருந்த ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனை எப்படி ஆன் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் சூப்பர்வைசர் செட்டிங்ஸில் போயிடுங்க. அதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து 0 தான் கொடுத்து உள்ளே போயிட்டு கீழே கடைசியில் வந்தீங்கன்னா லொக்கேஷன் பேஸ்டு லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் எனபிள் லொக்கேஷன் பேஸ்டு லாக் வந்து கொடுத்துக்கிடுங்க. அடுத்து செக்யூர் ஜோன் சென்டர், அதில் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த லொக்கேஷனோட லாண்டிடியூடை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு லாக் ஆகிட்டு அப்படின்னா அதோட அன்லாக் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த செக்யூர் ஜோன் சென்டரோட நீங்கள் எந்த லொக்கேஷனில் யூஸ் பண்ண உங்கள் சொந்த ஊருக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னா அந்த லாண்டிடியூடும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் மேப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதில் கீழே அடியில் இருக்கும். அந்த நம்பர்ஸை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிடுங்க. அந்த ஊரை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்குலாம் தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் 5ன்னு கொடுத்துக்கிடுங்க. நான் இப்போ வந்து சும்மா 1 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கேன். அதாவது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணக்காண்டி 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்கேன். நான் இருக்க லொக்கேஷனோட லாண்டிடியூடும் கொடுத்தாச்சு. அன்லாக் பண்ணதுக்குள்ள பாஸ்வேர்டும் அதே சேம் 0 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நான் சும்மா டிஃபால்ட் பாஸ்வேர்டே அப்படியே கொடுத்துட்டேன். இப்போ இது உண்மையிலே 1 கிலோமீட்டருக்குள்ள 1 கிலோமீட்டரை விட்டு இந்த ஸ்ப்ளைசிங் மிஷினை வெளியே எடுத்துகிட்டு போன பிறகு லாக் ஆகுதா, ஜிபிஎஸ் அக்யூரேட்டாக வேலை செய்தாங்கிறத நம்ம காரில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணோம். அதையோட ரிசல்ட்டையும் பார்ப்போம். அதேமாதிரி ஜிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னாலும் லாக் ஆகணும் அப்படிங்கிறதையும் ஆன் பண்ணி வச்சாச்சு. அதேமாதிரி இந்த லொக்கேஷன் பேஸ்டு லாக்கை உள்ள நம்ம செட்டிங்ஸில் சூப்பர்வைசர் செட்டிங்ஸில் போய் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக பேசிக் செட்டிங்ஸில் வந்து ஜிபிஎஸை வந்து ஆஃப் பண்ண முடியாத மாதிரி ஆகிரும். ஓகே, இப்போ வந்து கிலோமீட்டர் ரீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1476 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மிஷினையும் கையோட எடுத்துகிட்டு போயாச்சு. கரெக்டாக 1 கிலோமீட்டர் 1477 ஜிபிஎஸ்ஸு லாக் ஆகிருக்கா மிஷினு அப்படின்னு பார்த்தோம்னா லாக் வந்து ஆகலை. அதாவது இவங்க சொன்ன 1 கிலோமீட்டரில் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து லாக் வந்து ஆகலை. ஆனால் இதை இன்னும் கூட 1 கிலோமீட்டர், நான் வந்து செக்யூர் ஜோன் வந்து 1 கிலோமீட்டர் தான் கொடுத்துருந்தேன், அதுக்குள்ளே லாக் ஆகலை. ஆனால் 1 கிலோமீட்டருக்கு மேலே 2வது கிலோமீட்டர் போனோடனே மறுபடியும் காரை நிப்பாட்டிட்டு 2வது மிஷினை ஆன் பண்ணும்போது லாக் வந்து கரெக்டாகவே ஆச்சு. இப்போ 1 கிலோமீட்டரில் லாக் வந்து ஆகலை. இதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா கூட தெரியும். இப்போ அடுத்து 1478 76 லாக் செட் பண்ணியிருந்தோம். இப்போ 78க்கு வந்தாச்சு, 2 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணோன்னே டேரெக்டாக லாக் பண்ணதுக்குள்ளே அன்லாக் பாஸ்வேர்டு தான் கேட்கு. இப்போ நம்ம பாஸ்வேர்டு 0 தான் கொடுத்துருக்கோம். 0 கொடுத்துட்டு நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் வந்து ஆகிரும். ஸோ லாக் வந்து ப்ராப்பராக ஆகுது. ஆனால் ஜிபிஎஸோட அக்யூரசி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஏன்னா செக்யூர் ஜோன் வந்து 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருந்தோம்னா நான் ஒரு 1.5 கிலோமீட்டரில் கூட இடையில நிப்பாட்டி பார்த்தேன், லாக் ஆகலை. கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்த பிறகு லாக் வந்து ஆகிருச்சு. ஜிபிஎஸ் லொக்கேஷன் பேஸ்டு லாக் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் கொஞ்சம் அக்யூரசி வித்தியாசம் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கடுத்து இந்த ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வேலை பார்க்கவங்களோட மிஷின் கொடுத்துருப்போம், ஏதோ ஒரு சைட்டில் வேலை நடக்கு, அந்த சைட்டில் ஒரு 5 கிலோமீட்டரில் மட்டும்தான் அந்த மிஷினை யூஸ் பண்ணணும், வெளியே போய் எதுவும் ஸ்ப்ளைசிங் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி அந்த சைட்டோட லாண்டிடியூட் கொடுத்து அதை லொக்கேஷன் பேஸ்டு லாக்கில் போட்டாச்சு அப்படின்னா அதை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்ப்ளைசிங் மிஷினை வந்து ஸ்ப்ளைசிங் வந்து பண்ண முடியாது. இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது அதிக வேலையால் வச்சு 4-5 ஸ்ப்ளைசிங் மிஷின் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்மளையுமே கேபிள் டி ஆப்ரேட்டர் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து தேவையில்லை. மற்றபடி மிஷின் ஒருவேளை மிஸ் ஆகிட்டு வேறு ஏதாவது ஒரு தெஃப்ட் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த நேரம் லாக்கில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது பூட் லாக் போட்டுக்கலாம், இல்லை மெனு லாக், இந்த மாதிரி அதில் நீங்கள் என்ன லாக்னாலும் போட்டுக்கலாம். லொக்கேஷன் பேஸ்ட் லாக் வந்து நார்மலாக கேபிள் டி ஆப்ரேட்டருக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல் இருக்காது. ஆனால் புதுசாக இந்த ஜிபிஎஸ் ஃபீச்சர் கொடுத்ததுனால அதை வந்து நம்ம செக் பண்ணோம். அக்யூரசி கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் ஆனால் ஒர்க்கிங் வந்து கரெக்டாக ஆகுது. இந்த 9030S மிஷினோட விலை வந்து 2,35,000. இதை யார் வாங்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ஒரு 1000 லைனுக்கு மேலே வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக FTDH அடிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோர் டு கோர் மிஷின் வாங்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு ஸ்ப்ளைசிங் பண்ண போவோம், ஸ்ப்ளைசிங் தான் மெயின் ஒர்க்கு அப்படின்னீங்கனாலும் கட்டாயம் நீங்கள் ஒரு கோர் டு கோர் மிஷின் வந்து வாங்கலாம். மற்றபடி ஒரு சின்ன கேபிள் டி ஆப்ரேட்டர் தான் 400-500 லைன் தான் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாட் டு கிளாட் மிஷினே போதும். ஃபுஜிகுராலே 94,000க்குலாம் கிளாட் டு கிளாட் மிஷின் போடுதான், இல்லைனா 130 அந்த மாதிரி ஒரு கிளாட் டு கிளாட் மிஷினே போதும். 2,35,000 கொடுத்து வாங்கணுங்க அவசியம் வந்து இல்லை. அதுக்கடுத்து இதில் இருக்க ஆட்டோமேட்டட் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்கும் வந்து தேவைப்படாது. அதாவது இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக சீட் கிளாம்ப் ஓப்பன் ஆகாத இருக்கட்டும், டோர் ஓப்பன் ஆகாத, ஹீட்டர் ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் வந்து
அதிக ஸ்ப்ளைசிங் கவுண்டு எங்களை மாரி சோலார் சைட்டில் இருந்து வேலை பார்க்கவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்த இடத்துலேருந்து 40-50 ஸ்ப்ளைசிங் பண்ணுறவங்களுக்கு தான் எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்குது, கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். மற்றபடி கேபிள் டி ஆப்ரேட்டருக்கு வந்து நார்மலாக மேனுவல் டைப்பே போதும். மேனுவல் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் மெயின்டெனன்ஸும் இருக்காது ஆட்டோமேட்டடாக கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் என்னோடய கருத்து. அதுக்கடுத்து இந்த மிஷின்லேயுமே சில பக்குகள் வந்து இருக்குது. சில டைம் ஆட்டோமேட்டிக்காக சீட் கிளாம் வந்து ஓப்பன் ஆகலை, சின்ன சின்ன பக்குகள் வந்து இருக்குது. அதை வந்து கட்டாயம் அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் சரி பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இதோட கேரி கேஸை பற்றி வந்து சொல்லணும். இந்த கேரி கேஸ் வந்து உண்மையிலே நல்ல ஸ்ட்ராங் பில்டு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நல்ல அதிக ஸ்பேஸ் வந்து இருக்குது. நான் ஸ்ப்ளைசிங் பண்ண தேவையான பொருள் மட்டும் உள்ளே வச்சுருக்கேன். அதுபோயுமே ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து இதில் மிச்சமீதியாக இருக்குது. இது ஒரு தரப்பில் பார்த்தா நம்ம தேவையான எல்லா பொருளையும் மிஷினோடே வச்சு கொண்டு போய்விட முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நல்லா இருந்தாலும் ஹேண்டில் பண்ண உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு கிளாடு மிஷினு வேறு சைனா மிஷின்லாம் கொண்டு போய் சின்ன மிஷினாக இருக்கும்போது நம்ம மொத்த பொருள் ஏணி ஃபைபர் ஒயரு மிஷின் ஒரே பைக்கில் கொண்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மிஷின் வந்து இதே ஒரு பெரிய இடத்த வந்து ஆக்குப்பை வந்து பண்ணிக்கிடுது. மற்றபடி பில்டு குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து என்னோடய ஃபீட்பேக்கையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக என்னெல்லாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த ஆட்டோ ட்ரிக்கரில் சீட் கிளாம் சில நேரம் ஓப்பன் ஆகலை. அது ஒரு சின்ன பக்கா கூட இருக்கலாம், ஃப்யூச்சரில் சரியாயிடும். அதுக்கடுத்து மோட்ரு ஓவரன் ப்ராப்ளம் எல்லா ஃபுஜிகுரா மிஷின்லையுமே காமனாக பார்த்துருப்போம். அதாவது கரெக்டான க்ளீனிங் லென்த் இல்லை அப்படின்னா மோட்ரு வந்து ஓவரன் ஆகும், இல்லை கேமரா லென்ஸில் டஸ்ட் இருந்தால் ஓவரன் ஆகும். இந்த மாதிரி ஓவரன் ஆகுறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த மிஷினில் ஓவர் ரன் ஆகுது வந்து நான் ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது சில கவனித்த விஷயம் என்னென்னா, க்ளீனிங் லென்த்து கரெக்டான லென்த்து இருந்தால் மட்டும்தான் மோட்ரு வந்து கரெக்டாக ஸ்ப்ளைசிங் வந்து பண்ணுது. இது வந்து கப்ளரில் தான். அதாவது இப்போது நீங்கள் கோர் டு கோர் ஸ்ப்ளைசிங் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ப்ளூ கலர் கோர் டு ப்ளூ கலர் கோர் இந்த மாதிரி கோர் டு கோர் ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது வந்து க்ளீவிங்கோட லென்த் வந்து கொஞ்சம் கூடையோ குறையோ இருந்தால் கூட ஸ்ப்ளைசிங் வந்து ஃபஸ்ட்டு டைமே அடிச்சிருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கப்ளர் சைடோ இல்லை பேட்ச் கார்டு சைடு இப்போ ஒரு கப்ளரோட 2 பக்கத்தையும் ஸ்ப்ளைசிங் வந்து பண்ணுதோம் அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு 70-30 கப்ளரோட 30லேருந்து மறுபடியும் ஒரு 50-50 போட போகிறப்போ 30யோட 50-50யோட இன்புட் 2 பக்கமே கப்ளர் சைடு ஸ்ப்ளைசிங் பண்ணுவீங்க அப்படின்னா, க்ளீவிங் லென்த் வந்து ரொம்ப ப்ராப்பராக 20ன்னா 20 வச்சு க்ளீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான், கோர் அந்த சீட் கிளாமில் பட்டால் மட்டும்தான் கரெக்டாக ஸ்ப்ளைசிங் வந்து நடக்கு, இல்லைன்னா ஓவர் ரன் தான் ஆகுது. இது வந்து நம்ம நிறைய ஸ்ப்ளைசிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுஜிகுராலே. மற்ற மாடலில் வந்து ஓவர் ரன் ஆகும், ஆனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வச்சோம்னா அது வந்து உடனே மறுபடியும் இழுத்து அதை வந்து அடிச்சிடும். இது வந்து எத்தனை டைம் எடுத்துகிட்டு வச்சாலும் சரி ஓவர் ரன் வந்து ஆகதான் செய்யுது. க்ளீவிங் லென்த் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருந்தால் தான் கரெக்டாக ஸ்ப்ளைசிங் வந்து நடக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்ப்ளைசரு யாருக்குனே பழைய ஃபுஜிகுராவில் வேறு மாடல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஸ்ப்ளைசிங் வந்து பண்ணிடுவாங்க. புதுசாக ஒருத்தங்க மிஷின் எடுத்திருந்தாங்கன்னா இந்த க்ளீவிங் லென்த்தை கரெக்டாக க்ளீவ் பண்ணி இதை வைக்கிறது வந்து ஒரு பிகினராக புதுசாக மிஷின் எடுக்கவங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்தவரை இதுவுமே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். ஓரளவு இந்த க்ளீவிங் லென்த்தை வந்து மோட்ரு ஓவர் ரன் ஆகாமல் இழுத்து அடிக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அதுக்கடுத்து விலையுமே அதிகம்தாங்க தான் என்னோடய நெகட்டிவ் ஃபீட்பேக்கு. ஏன் அப்படின்னா, சைனா மிஷினு நிறைய கம்பெனி மிஷின்லாம் 50,000 6 மோட்ரு கோர் டு கோர் மிஷின்னு ஏகப்பட்ட விளம்பரம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய மார்க்கெட் நிலவரத்தில் 2,35,000 ரேட்டுக்கு ஒர்த்து இருந்தாலும் விலை வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இருந்து ஒரு 170 அந்த மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே இந்த மிஷினு இந்த ஆப்ஷனோட கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது என்னோட ஒரு நெகட்டிவாக தான் நான் அதை வந்து நினைக்கிறேன். அதாவது ப்ரைஸ் வந்து ஓவராக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கடுத்து பாசிட்டிவ் வந்து இதோட குவாலிட்டி தான். நான் இதை வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணிவிட்டு 2வது ஓடிடிஆர்லாம் போட்டு பார்த்தோம். எந்த இடத்துலையுமே எந்த லாஸுமே இல்லை. உண்மையிலே ஒரு நல்ல அக்யூரேட்டான ஸ்ப்ளைசிங்கு, க்ளீவருமே நல்ல ப்ராப்பரான க்ளீவிங்கு, கரெக்டான க்ளீவிங் ஆங்கிளுமே நல்லா க்ளீவிங் வந்து ஆச்சு. அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் தான். அதுக்கடுத்து ஜிபிஎஸ் ஃபீச்சர் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். அது வந்து உண்மையிலே டெக்னாலஜியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நாள் யூஸ் பண்ண ஃபீட்பேக் இதுதான். ஒரு 4 மாதம் கழித்து ஃபுல் ரிவ்யூ வீடியோட நம்ம பார்ப்போம். இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள் ஸ்ப்ளைசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.